ஒரு ரீசன் சொல்லி துஷார் ஆரம்பிச்சு ரூடா இருக்காங்க. ரூடா எல்லாரும் சொன்ன ரியல் பாத்தீங்கன்னா சத்தமா பேசுறாங்க, ரூடா இருக்காங்க. சபரி சொன்னது இன்னும் எக்ஸ்ட்ரீம். அவங்க வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லி பாரு மீன் பண்றாங்க. சரியா இல்லன்னு சொல்லி உங்களை பண்ணா நீங்களும் அதே தான் பண்றீங்க. 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அவங்க கத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு மேல கத்துறீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். ஸோ எங்களுக்கு மேனேஜரா கனில அப்படியே ரொம்ப ஆமா ரூடா இருக்காங்க, சரி இல்லை இப்படி பேசியிருக்காங்க. அது அவங்கவுங்க தனித்தனியா அஃபண்ட் ஆனாங்க இல்லையா, அந்தந்த ரீசன் சொன்னாங்க. நாங்க என்ன பேச போனாலும் வாங்க மாட்டாங்க காதுல. அவங்க அந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்புறம் மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஓட்டிங் பேசிஸ்ல தான் இது போகும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரை தாக்கி பேசியே ஆகணும், இருக்கிற விஷயத்த மூடி மறைச்சி அப்படின்ற இடத்துல சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பிரவீன் அவன் பச்சை அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வன்மத்தை கொட்டுறான் அவன். அப்புறம் ரம்யா தான் நம்மளுக்கு தெரியுமே, பாரு முன்னாடி என்ன பேசுறேன், எனக்கு பேசணும் நான் டேரக்டா பேசிடுவேன், பாரு உன்னை பத்தி பேச எனக்கு என்ன, நான் பேசிடுவேன் சண்டை போட்டுரும் அப்படின்னும் போது பாரு கிட்ட உட்காந்து பேசினது சேர்லாம் பண்ணிட்டு இங்க வந்து சொல்லுது ஆக்சுவலா வந்து ஏன்னா இப்போ அது வந்து திவ்யா டீம்ல சேர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு யார் சேரதுன்னு தெரியலையே, கனி குரூப்ல இருந்ததை அடிச்சு விரட்டிட்டாங்க, பாரு கிட்ட சேர முடியாது. புதுசா ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிரஜின் சென்றாத அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து திவ்யா பவரா தெரிஞ்சோன்னு, ஏன்னா பாருக்கு எதிராக இருக்கிறது திவ்யா தானே, ஏன்னா அது பாரு மேல அந்த பொண்ணுக்கு ஒரு பொறாம இருக்குங்க, அவ்வளவுதான். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அந்த டீம்ல சேர்ந்தது. அப்போ கனி குரூப்ல இருந்துச்சு, இப்போ வந்து திவ்யா அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு சரியில்லைன்னு பிரவீன், ரம்யா, அப்புறம் நம்ம எஃப்ஜே இருக்கானே எஃப்ஜே, அவனுக்கு தெரியாத அவன் வந்து திவ்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அது என்னடா ஃபர்ஸ்ட் ஆதிரி ஆச்சு, அப்புறம் எஃப்ஜே ரம்யான்னு ஒன்று ஆச்சு ட்ராக்கு, இப்போ என்ன எஃப்ஜே திவ்யாவாடா, அவளாம் உன்னை சட்டை கூட பண்ண மாட்டாடா உன் பொஷிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நேற்று ஸ்மோக்கிங் ரூம்ல எஃப்ஜேவும் ரம்யாவும் வேற பேசினாங்க. நான் அதெல்லாம் பேசணும்னு இருக்கேன், மொத்தமாக வரட்டும் வந்து சேர்த்து வச்சு ஒரு வீடியோவே போடுறேன். ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தாரு அவனை பற்றி பேசுங்க, அவனை பற்றி பேசினா நான் ப்ரெஷரை மண்டைக்கு ஏற்றிட்டு தான் பேசணும், அதனால வெயிட் பண்ணிருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி எலிமினேட் ஆக போறாருன்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா செம்ம சந்தோஷமா தான் இருக்கும். நடக்க வாய்ப்பு கம்மி தான், ஓகே பரவாயில்ல, நடந்தா சந்தோஷம் தான். அப்போ இன்னும் டபுள் தமாக்காக பேசிடலாம், ஓகேங்களா. ஸோ வந்து எஃப்ஜே எனக்கு வந்து அசிஸ்டன்ட், இது நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட அட்ரஸ் பண்ணி அதுதான் மேனேஜர் கிட்ட போயிருக்கணும். அப்போ பொறுப்பு முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஏற்றுக்கணும். அதனால நான் உங்களை பண்றேன். பிரவீனும் சுத்தி வளைச்சு மேனேஜரை சொல்ற மாதிரி சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அதுக்கப்புறம் வந்து இவளும் அப்படிதான் சொன்னான், அவன் பிரவீனும் அதை தான் சொன்னான் அப்படின்னு சொல்ற இடத்துல இவங்களுக்கு பார்வை சொல்ல ஒரு காரணம், எப்படி பார்வை எஸ்கேப் ஆயிடுறாங்க, ஏன்னா ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஓட்டிங் திவ்யாக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அப்போ வந்து பார்வை சொல்லியே ஆகணும்ன்றதுக்காக இவங்கெல்லாம் சொன்னாங்க. இவங்க ஓட்டிங் அங்கே செல்லுபடி ஆக போறதில்ல, ஏன்னா மெஜாரிட்டி போயிடுச்சு, இருந்தாலும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல சொன்னாங்க. விக்ரமே கிரெடிட் கொடுத்துட்டு இருக்காருங்க பாருக்கு. இதாங்க நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரமா சொன்னா கேட்க மாட்டாங்கங்க, இந்த அன்பா சொன்னா கட்டுப்படுவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் தான் பாரு. அடமண்ட் தான், அரகண்ட் தான், அனாயிங் தான், இரிட்டேட்டிங் தான். ஆனா அவங்களுக்கு சொல்ற விதத்துல அது உண்மையான ட்ரஸ்டோட சொன்னா கண்டிப்பா